ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா 2 கிலோ அந்த மாதிரி பிடிக்கும். ஸ்கேலில் பாருங்கள், அகலம் வச்சு காமிக்கிறேன். மேலே விரிஞ்சி வந்திருக்கு. நமக்கு இவ்வளோ பெருசு பாருங்கள் கிடைக்கிது. ஒரு 5 சென்டிமீட்டர் தான் கம்மியாக இருக்கும் ஒரு ஸ்கேலுக்கு. அந்த அளவு கிடச்சிருக்கு. 11 இன்ச்சு அந்த மாதிரி வந்திருக்குங்க. 11.5 இன்ச்சே வரும் பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோ பெருசு நமக்கு இந்த கூடை கிடச்சிருக்கு. இதில் ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறப்ப கொடுத்தீங்கன்னா இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரலட்சுமி நோம்புக்கெலாம் நீங்கள் கொடுப்பீங்கல்ல, அதுக்கும் இதை கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஃப்ரூட்ஸு, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் மேலே வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சாக்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஹைட்டு பாருங்கள், இவ்வளோ வருது. உங்களுக்கு வச்சு காமிச்சிட்டேன். மேலே சொருகியிருக்கிறதும் கொஞ்சம் வித்தியாசமாக சொருகியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது அழகாக வந்திருக்கு. ஹைட்டு உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற அளவுலேருந்து கொஞ்சம் அதிகமாக கூட கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒயர்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 6.25 அடியில் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலரில் 13, பிங்க் கலரில் அந்த ரோஸ் கலரில் 13 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நான் டீலக்ஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். நான் இந்த ஒயர் தான் எடுத்திருக்கேன். சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயருக்கு சந்தன கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போது கட் பண்ணின ரோஸ் ஒயர், நான் எந்த ஒயர் எந்த கலர் ஃபஸ்ட்டு வைக்கிறேனோ அதே மாதிரி வைங்க. இப்போ ரோஸ் கலர் ஒயரு ஒன்று எடுத்து சமமாக மடிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி அந்த க்ரீன் கலர் ஒயரும் ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் தனித்தனியாக அந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுருக்கோம். இப்போது கட்டோடு இருக்குல்ல அந்த சந்தன கலர் ஒயர், அதை எடுத்துக்கலாம். சமமாக மடித்து வச்சுருக்கோம்ல, அந்த ஒயர்லேருந்து அளந்து கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே மடக்கி அதை பின்பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. அதே அளவு 2ஆக மடக்கி வச்சுருக்கோம்ல, அதில் அளந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ அளந்த அந்த சந்தன ஒயர் பின்பக்கம் வர மாதிரியும் மேல் பக்கம் கட்டோடு இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு சமமாக மடக்கி எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ரோஸ் கலர் ஒயர் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ரோஸ் ஒயர் வைக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வச்சுக்கிட்டு அந்த க்ரீன் ஒயரை அது மேலே மாட்டணும். அந்த ரோஸுக்கும் மேலே மாட்டிட்டு இந்த மாதிரி கிராஸாக கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. கட்டை விரலில் க்ரீன் உள்ளார ரோஸ் ஒயர் இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது 3ஆவதாக அந்த கட்டோடு இருக்கிறது மடக்கி பின்பக்கம் வச்சோம்ல, அதை இந்த 2லையும் சேர்த்து இந்த மாதிரி மாட்டி கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கணும். மேல் பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கணும், அடிப்பக்கம் அளந்து விட்ட சந்தன ஒயர் இருக்கும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு வச்ச அந்த ரோஸ் ஒயர் இருக்குது பாருங்கள், அதில் அடிப்பக்கத்து ஒயரை எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. 2ஆவதாக அந்த க்ரீன் ஒயர் வச்சோமா, 2ஐயும் சேர்த்து மாட்டினோம்ல அந்த க்ரீன் ஒயரு, அந்த க்ரீன் ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ரோஸ் ஒயர் ஓட்டையில் மட்டும் விடுங்க, அந்த ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. அடுத்தது அடியில் அந்த சந்தன ஒயர் இருக்குல்ல, அதை இந்த ரோஸு க்ரீனு 2 கேப்லேயும் விடணும். சந்தன ஒயரை மட்டும் அந்த 2 கேப்லேயும் விடணும். விட்டுட்டு இப்படி நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு மெதுவாக அடிப்பக்கத்தை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு மேலே இழுத்துருங்க. அதே மாதிரி ரோஸ் கலரையும் இப்படி அடியிலேருந்து இப்படி இழுத்துட்டு இந்த பக்கம் இழுத்துருங்க. வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் நமக்கு இருக்கும், அந்த சந்தன ஒயரு. மற்ற 5 பக்கத்துலேயும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த க்ரீன் ஒயர் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அந்த தள்ளி விட்டு சரி பண்ணிக்கணும். இப்போ ரோஸ் ஒயரு அதே மாதிரி அந்த கட் பண்ண ஒயர்களை மட்டும் அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த ரோஸ் ஒயர் பாருங்கள், மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்தேன். மேலே மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கீழே தள்ளி விட்டு கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு மறுபடியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த சந்தன ஒயரும் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கணும். இப்போது அப்படியே கீழே வச்சுக்கோங்க. வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குது. இப்போ அடுத்தது அதே மாதிரி ஒரு ரோஸ் ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. ஒரு க்ரீன் ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. ஒரு முடிச்சு போடுறதுக்கு ஒரு க்ரீன் ஒயர், ஒரு ரோஸ் ஒயரும், ஒரு அந்த சந்தன கலர் கட்டோடு இருக்கிறது இருக்கும்.
இந்த மாதிரி ரெண்டையும் தனியாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற சந்தன ஒயரை மடக்கிட்டு ஃபஸ்ட்டு ரோஸ் ஒயரை எடுத்து அந்த சந்தன ஒயர் மேலே மாட்டிடுங்க. மாட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க கட்டை விரலில். அடுத்தது அந்த க்ரீன் ஒயர், ரெண்டாவதாக க்ரீன் ஒயர் எடுத்து பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து மாட்டிட்டேன். இப்போ சந்தன ஒயரை மேலே வச்சுருங்க. ரோஸ் ஒயரை அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த சந்தன ஒயர் கேப்பில் விடுங்க. அடுத்தது க்ரீன் ஒயரு ரெண்டையும் சேர்த்து மாட்டினோம்ல, அந்த க்ரீன் ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ ரோஸ் ஒயரை மட்டும் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். க்ரீன் ஒயரையும் அதே மாதிரி மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ரோஸ் ஒயரு கட் பண்ண ரோஸ் ஒயரு மேலேயும் கீழேயும் 2 ரோஸ் ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்க்குறேன். கீழே அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக இப்படி மேலே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி க்ரீன் ஒயரையும் பார்க்கணும். இப்போ இது சமமாக இருக்குது. க்ரீன் ஒயரையும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஒயர் மேலே போகிற க்ரீன் ஒயர் கீழே போகிற க்ரீன் ஒயரும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். கீழே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் மறுபடியும் இப்படி மேலே தள்ளி விட்டுட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு ரோஸ் ஒயரு, அடுத்தது க்ரீனு, அந்த மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்கள், ரோஸ் ஒயர் ஒன்று எடுத்து மடக்கியாச்சு, சமமாக வச்சுக்கணும். அதே மாதிரி க்ரீன் ஒயர் ஒன்று எடுத்து சமமாக மடித்து வச்சுக்கணும். நீங்கள் இந்த கரெக்டாக நம்ம கூட முடிக்கும்போது எதிர் பக்கத்தில் கரெக்டாக அந்த மாதிரி வரணும். அதுக்காக இப்போ சந்தன ஒயரை மடக்கிட்டு கட்டோடு இருக்கிற சந்தன ஒயரை மடக்கிட்டு ரோஸ் ஒயரை அந்த சந்தன ஒயர் மேலே மாட்டிட்டேன். க்ரீன் ஒயரை அந்த ரோஸு சந்தன கலர் ரெண்டையும் சேர்த்து இப்படி மாட்டிட்டு சந்தன ஒயரை எடுத்து மேலே வைங்க. இதே மாதிரியே நீங்கள் நான் இப்போ போட்டு காமிச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு சந்தன கலர் ஒயர் கட்டோடு இருக்கிறத மடக்கிட்டு அதுக்கப்புறம் ரோஸு, அதுக்கப்புறம் க்ரீனு, அந்த மாதிரி ரெண்டையும் ஒரே மாதிரி மாட்டிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பாருங்கள் மேலே போகிறப்போ சரியாக இருக்கும். இந்த ஒயர்களெல்லாம் ஜாயின் பண்ணும்போது மட்டும் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கட் பண்ண ஒயர் வந்து ஜாயின் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி இந்த ஒரு வரிசை போடும்போது மட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் உங்களுக்கு கூட பின்னும்போது சமமாக வரும். அதுக்காக கீழே அதிகமாக இருந்தால் இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டு பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி வச்ச எல்லா ஒயரையும் ஒரு க்ரீன் ஒரு ரோஸ் ரெண்டையும் சமமாக மடித்து இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள் 13 முடிச்சு நமக்கு மொத்தம் வந்திருக்கும். ரோஸ்லாம் பாருங்களேன் ஒரு பக்கமாக பார்த்து போகும், க்ரீன்லாம் ஒரு பக்கமாக பார்த்து போகும். அது மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ண எல்லா ஒயரையும் போட்டாச்சு. இப்போ அடுத்த வரிசை போடுறதுக்கு கட்டோடு இருக்கிற ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சைடில் போகுதில்ல அந்த ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்து அதை மடக்கி பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போது சைடில் போடக்கூடாது. 2 ஒயருக்கும் 2 முடிச்சு வந்திருக்குல்ல, 2 பூ வந்திருக்குல்ல, அந்த 2 நாட்டுக்கும் இடையில ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. அந்த சைடில் போகிற க்ரீன் ஒயர் எடுக்கக்கூடாது. பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த 2 ஒயரையும் தான் வச்சு போடணும். ஃபஸ்ட்டு ரோஸ் ஒயரை மடக்கிட்டேன், அடுத்தது க்ரீன் ஒயரை அதை சுற்றி வச்சுட்டேன். அந்த கிராஸ் ஆகிற ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போது கட்டோடு இருக்குதுல்ல அந்த ஒயரை அது ரெண்டையும் சேர்த்து மாட்டியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் ஒயரை மேலே வைங்க, க்ரீன் ஒயர் எடுத்து அந்த ரோஸ் கேப்பில் விடுங்க. அடுத்தது இந்த சந்தன கலர் ஒயரை அடிப்பக்கம் அளந்து விட்டது இருக்கும், அந்த ஒயரை இந்த மாதிரி 2 ஹோல்ஸ்லேயும் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துருங்க. இப்போ நம்ம மேலேயும் கீழேயும்னா செக் பண்ண தேவையில்லை. போட்டாச்சு. 2 முடிச்சுக்கும் இடையில தான் ஒரு முடிச்சு வரணும். நம்ம இடுக்கு புள்ளி சந்து புள்ளிலாம் வைப்போம்ல, அந்த மாதிரி 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அந்த மாதிரி வரணும். இப்படி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதுல்ல, அதை தான் எடுக்கணும். இப்போ 2வது முடிச்சு போடும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடக்கணும். அடுத்தது அந்த ஃபஸ்ட்டு இருக்க ரோஸ் ஒயரை அதை சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கணும், லூப் மாதிரி. அடுத்தது அந்த க்ரீன் கலர் ஒயரை ரெண்டையும் சேர்த்து சுற்றிடணும். சுற்றிட்டு சந்தன கலர் ஒயரை மேலே வைங்க. ரோஸ் ஒயரை அந்த கேப்பில் விடுங்க, சந்தன கலர் கேப்பில் விடுங்க. க்ரீன் ஒயரை 2லையும் சேர்த்து விடணும், சந்தன கலர் ரோஸ் 2லையும் சேர்த்து விடணும். அடுத்த முடிச்சியும் அதே மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு சந்தன கலர் ஒயரை மடக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகும், ரோஸு க்ரீனு, அந்த மாதிரி போடணும். 2 பாருங்கள், ஃபஸ்ட்டு சந்தன கலர் ஒயர், அடுத்தது ரோஸு, அடுத்தது க்ரீனு, அவ்வளோதான்.
இப்போது கட்டோட இருக்கிறத மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட்டில் 2 நாட்டுக்கும் இடையில ஒரு நாட்டு வர வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுட்டு காமிக்கிறேன் நான். இப்போ அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், போட்டுக்கிட்டே வந்துட்டேன். 2 நாட்டுக்கும் இடையில ஒரு நாட் அந்த மாதிரி வரும். 13 இப்போ 12 முடிச்சு அந்த மாதிரி வந்திருக்கும். ஒன்று ஒன்று குறைஞ்சி நமக்கு வரும். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட்டோடு இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடில் போகிற க்ரீன் ஒயரை விட்டுட்டு 2 முடிச்சுக்கும் இடையில ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. அந்த இடத்துல தான் நம்ம போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோஸ் ஒயரை மடக்கணும். அடுத்தது அது மேலே கிராஸ் ஆகிற அந்த க்ரீன் ஒயரை அதை சுற்றிட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது தான் கட்டோடு இருக்கிற ஒயரை வைக்கணும். இப்போ ரோஸ் ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு க்ரீன் ஒயரை அந்த ரோஸ் ஹோல்ஸில் விடுங்க, ஓட்டையில் விடுங்க. விட்டுட்டு அந்த அடிப்பக்கம் அளந்து விட்ட சந்தன ஒயரை அந்த 2லையும் சேர்த்து விடுங்க. விட்டுட்டு பின்பக்கம் அடிப்பக்கத்தை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்திங்கனாக்க இழுத்து வந்துடும். அதுக்கப்புறம் மேலே இழுத்துடணும். அதுக்கு அடுத்த முடிச்சு போடும்போது ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடிக்கணும். அதுக்கப்புறம் அங்கே அந்த 2லையும் கிராஸ் ஆகுதில்ல, அந்த ரோஸு அடுத்தது க்ரீனு அதை வச்சு போடணும். இதே மாதிரியே அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து அப்புறம் சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி தான் நீங்கள் ஆரம்பித்து அந்த கடைசி வரைக்கும் எப்போவும் போட்டுக்கிட்டே வந்து அளந்து கட் பண்ணி விடணும். பாருங்கள், அந்த 2 முடிச்சுக்கும் இடையில வர வரைக்கும் போடுங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடம் அப்படின்னு தெரிகிறதுக்கு 2 பக்கமும் சும்மா அடையாளத்துக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முடிச்சியை நம்ம எடுத்து விட்டுடலாம். அது அடையாளத்துக்கு தான். இதே மாதிரியே வரிசையாக போட்டுக்கிட்டு வாங்க. 7ன்னு முடியணும், அது வரைக்கும் போடுங்க. கீழே பாருங்கள், எண்ணி பாருங்கள், அந்த முடிச்சு 7 முடிச்சு வரணும் லாஸ்ட்டாக. அந்த மாதிரி வரும்போது நிப்பாட்டிக்கோங்க. இது பாருங்கள், இங்கே பிரிஞ்சிக்கிச்சு. இந்த இடத்துல அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, இது இந்த இடம். இங்கேருந்து எண்ணினாலும் அந்த ஆரம்பித்ததும் சேர்த்து எண்ணணும். எண்ணுனாக்கா 7ன்னு வரணும். அதே மாதிரி முடிக்கும்போது கடைசியாக பாருங்கள், நம்ம முடிச்சிருக்கோம், அது 7 நாட்டு வரும்போது முடிச்சிருங்க. இப்போ முடிச்சுக்கும் இன்னொரு பக்கமும் போடணும். அதை அப்படியே திருப்பிக்குவோங்க இன்னொரு பக்கத்தை. இப்போ இந்த சைடு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே அந்த சைடும் நம்ம போடணும். சைடில் போகிற அந்த சந்தன ஒயர் அளவு பாருங்கள், இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 முடிச்சுக்கும் இடையில 2 ஒயர், ரோஸ் ஒன்று க்ரீன் ஒயர் கிராஸ் ஆகும். அந்த இடத்துல தான் போடணும். சைடில் ஒரு க்ரீன் ஒயர் போகும், அதை போட்டுறக்கூடாது. அந்த பக்கம் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே போல் தான் இந்த பக்கமும் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஒரு லைன் முடித்த உடனேயும் அந்த லாஸ்ட்டில் வந்து 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சின்னு வரும். அது வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்துட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், இதே மாதிரி தான். இதே மாதிரி 7ன்னு நமக்கு முடியணும். அது வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து ஒரு லைன் போட்டுட்டு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே போடுங்க. இப்போ பாருங்கள், போட்டுகிட்டே வந்துட்டேன். இந்த முடிச்சிலேருந்து இந்த பக்கத்துலேருந்து எண்ணினாலும் 7 வரும். அந்த முடிச்சு போட்டிருக்க சென்டர் லைனும் சேர்த்து எண்ணணும். கடைசியாக இந்த சைடு எண்ணினாலும் உங்களுக்கு 7ன்னு வரும். பாருங்கள், இந்த பக்கம் எண்ணினாலும் 7ன்னு வரணும். 6 சைடு வரும். 6 பக்கமுமே 7ன்னு முடியணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அந்த கடைசியில் ஒரு ஒயர் வந்து தனியாக இருக்கும். அந்த ஒயரை விட்டுருங்க. ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள், பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அதாவது 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு. அந்த மாதிரி இந்த இடத்துல போடுங்க. ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு போடுங்க, காட்டுறேன். இந்த ஒரு பக்கம் போட்டுகிட்டே வந்துட்டு பாருங்கள், 2 முடிச்சுக்கும் இடையில அந்த ஒயரை ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை மடக்கிட்டு அது மேலே கிராஸ் ஆகிற ஒயரை அதை சுற்றிட்டு பேசிக் நாட் போடுறேன், சாதா முடிச்சு. இது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால தான் ஃபாஸ்ட்டாக போடுறேன். அவ்வளோதான். இப்போது 6 முடிச்சு நமக்கு வந்திருக்கும். அந்த சைடில் ஒரு ஒயர் ஒத்த ஒயராக போகும், அதை விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 1 2 3 4 5 6 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த சாதா முடிச்சுக்கும் மேலேயே 2 முடிச்சுக்கும் இடையில பாருங்கள் பெருக்கல் குறி மாதிரி கிராஸ் கட் குறிக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி கிராஸ் ஆகுது.
அந்த இடத்துல 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அந்த மாதிரி போடுங்க. 6 போட்டோம். இப்போ 5 வரும். நம்ம சேனலில் நிறைய விதமான பூஜை கூடைகள் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். அதே மாதிரி நார்மல் லஞ்ச் பேஸ்கெட்டு, மூடி போட்ட லஞ்ச் பேஸ்கெட்டு, சிவன்கண் கூடை, அந்த மாதிரி நிறைய டைப்பான கூடைகள் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 5 வந்துருச்சு. அடுத்தது 2 முடிச்சுக்கும் இடையில மறுபடியும் போடணும். 6 5ன்னு வந்திருக்கு. அடுத்தது 4 3 2 1 அப்படின்னு வரணும். ஒரு பக்கமே நம்ம போடுறோம் பாருங்கள், அந்த ஒரு சைடு மட்டும் இப்படி போட்டுக்கிட்டே வரணும். ஆம்லா நாட்டு கூடையும் இருக்குது. லஞ்ச் பேஸ்கெட்லேயே நிறைய டைப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி பூஜை கூடைகள் நிறைய விதமாக போட்டிருக்கோம். நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ் கட்டில் வரும், அந்த மாதிரியும் போட்டிருக்கோம். அது எல்லா சைஸ்லேயுமே போட்டிருக்கோம். மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரியும் போட்டிருக்கோம், லஞ்ச் பேஸ்கெட் அளவும் போட்டிருக்கோம். ஒரு கட்டு 1.25 கட்டு இந்த மாதிரி ஒயர், அந்த மாதிரி ஒயர் ஆகிற மாதிரியும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அரை ரோல் ஒயர்லேருந்து கூட போட்டிருக்கோம். நிறைய டைப்பு நார்மல் கூடைகள் நிறைய விதம் போட்டிருக்கோம். நம்ம சேனல் மாம்ஸ் லிட்டில் கிச்சன் அண்ட் கிராஃப்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் கூடைகள் உங்களுக்கு இருக்கும். என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த கூடைகள் எல்லா டைப்பும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பாருங்கள், உட்டன் கைப்பிடி வச்சு போடுறாங்கள்ல, அந்த மாதிரியும் போட்டிருக்கோம். டேப் கூடையும் போட்டிருக்கோம். நம்ம டேப் கூடையிலேயே பெருசு ஒன்று போட்டிருக்கேன். அடுத்தது சின்னது ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். ஸ்மால் சைஸ் ரொம்ப சின்னதும் ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். மினி பேஸ்கெட்டும் போட்டிருக்கேன். அது மாதிரி எல்லா டைப்பும் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 6 5 4 3 2 1ன்னு வந்திருக்கு. இப்போ ஒரு சைடும் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த 7 முடிச்சு நெல்லிக்காய் முடிச்சிருக்குல்ல, அதுக்கும் மேலே 2 முடிச்சுக்கும் இடையில மட்டும் வரணும். அந்த சைடில் ஒரு ஒயர் போகும், அந்த ஒரு ஒயர் மட்டும் அதை விட்டுறணும். அது ஒன்று மட்டும் ஜோடி இல்லாமல் தனியாக இருக்கும். நீங்கள் 2 முடிச்சுக்கும் இடையில 2 ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடிச்சுக்கும் இடையில 1 அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி 6 5 4 3 2 1 அந்த மாதிரி வரும். 6 சைடும் போடுங்க. இதே மாதிரியே 6 சைடும், ஒரு சைடு நான் போட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரியே பாருங்கள் 6 சைடும் போட்டு காமிச்சிட்டேன். 6 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மட்டும் பாருங்கள் தனியாக இருக்கும், அந்த ஒயர் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அந்த ஒயரையும் விடாமல் சேர்த்து இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு போடணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்க. இப்போ கட்டோடு இருக்கிறது அதே சந்தன கலர் ஒயர் எடுத்துட்டேன். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் இது போடுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன், எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் வச்சுக்கிட்டு சாதா முடிச்சு போடணும். எந்த ஒயரையும் விடக்கூடாது, அவ்வளோதான். இனிமேல் வரிசையாக அப்படியே வளைச்சி நம்ம இருக்கிற ஒயர் பூரா அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இப்படி போட்டுட்டேன்னா இப்போது அப்படியே அந்த ஒயரை வச்சு அதுக்கு கீழே இருக்கிற ஒயரையும் அப்படியே சாதா முடிச்சு போடுறோம். இப்படி வளைஞ்சி வரும்போது தான் கூட ஹைட்டு மேலே வளைஞ்சி வரும் பாருங்கள், தெரியுது உங்களுக்கு. இதே மாதிரியே எல்லா இடத்துலையும் இப்போ இது வந்து அப்படியே இந்த சாய்வாக அப்படியே போட்டுகிட்டே வரணும், எந்த ஒயரையும் விடாமல் போடணும். போட்டுட்டு அந்த பக்கமும் அதே மாதிரி நீட்டமாக எங்கேயுமே விடாதீங்க, நிற்காதீங்க. இனிமேல் அப்படியே சாதா முடித்து அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு எங்கேயுமே நிற்கக்கூடாது பாருங்கள். இது மாதிரி நிற்காமல் கட் பண்ணாமல் வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. ஏணிப்படி முடித்து புது விதமாக போட்டிருக்கேன், உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டு இங்கே ஆரம்பித்தோமா, இதை அப்படியே சுற்றிலும் நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன் பாருங்கள். அப்படியே ஒரு ரோ ஃபுல்லாக போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ ஆரம்பித்தோம்ல அந்த கடைசி ஒயர் மட்டும் போடாமல் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஆரம்பித்தோம், அதில் அந்த கடைசி ஒயர், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயர் மட்டும் போடலை, அது வரைக்கும் போட்டிருக்கேன். கடைசி ஒயர் மட்டும் போடலை. இப்போ சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை இப்படி சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா ஒரு 6 7 முடிச்சிலையாவது சொருகணும், அப்போ தான் உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், கடைசி ஒரு ஒயர் பாருங்கள் போடாமல் வச்சுருக்கேன், இந்த லாஸ்ட் ஒயர் போடலை. ஏணிப்படி முடித்து அந்த வளைஞ்சி வரது இல்லாமல் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அப்போ பூஜை கூடைகளுக்கெல்லாம் தடங்கி இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத எப்பயும் போல் மடக்கிட்டு இந்த ஒயரை சுற்றுவோம்ல, அந்த ஒயரை இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வருவோம்.
அந்த சுற்றி எடுத்துகிட்டு வர ஒயரை அந்த உள்ளார சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு சொருகி இருந்தோம் பாருங்கள், அந்த கேப்பில் விடுங்க. பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸ்லோவாக தான் காட்டுறேன். அந்த சுற்றுறதுக்கு பதிலாக சுற்றிட்டு அந்த சுற்றும்போது அது உள்ளார விட்டு எடுக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எப்பயும் போல் சாதா முடிச்சுக்கு இப்போ இதை எடுத்து மேலே வைப்போம். வச்சுட்டு சுற்றின ஒயரை இந்த ஹோல்ஸில் லூப்பில் விட்டு இழுப்போம். இதே மாதிரி இழுத்தாச்சு. இப்படி வந்திருக்கும். இப்போ இந்த மேலே இருக்கிற ஒயர் பாருங்கள், இந்த மாதிரி சொருகுனோம்ல அந்த இடத்துல விட்டு எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஒயர் கட்டோடு இருக்கிறது மேலே இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு அப்படியே உள்பக்கம் கொண்டு போங்க. உள்பக்கம் கொண்டு போய் இது நம்ம ஆரம்பித்த ஒயர் அதை விட்டுட்டு அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த சின்ன ஒரு கேப் கிடைக்கும் நம்ம அடுத்த லைன் போடுறதுக்கு. இப்போ 2வது வரிசை ஆரம்பிக்கிறோம். பொறுமையாக தான் காமிக்கிறேன், புரியும் நினைக்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பித்தோம்ல, அதுக்கும் அந்த ஒயர் ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அடுத்ததில் 2வது போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ 2வது ஆரம்பிச்சிட்டோம். இதையும் அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. இன்னொரு டைம் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அந்த கடைசி ஒயர் மட்டும் போடாதீங்க. இப்போது 2வது வரிசை நம்ம ஆரம்பித்து போட்டிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு முடிச்சு 2வது வரிசையில் ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டிருக்கோம். அது அந்த மாதிரி அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரும்போது அது பக்கத்தில் இருக்க அந்த கடைசி ஒயர் மட்டும் போடாமல் வச்சுருங்க. நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இந்த கடைசி ஒயர் மட்டும் போடாமல் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், கட்டோடு இருக்கிறத ஃபஸ்ட்டு மடக்கணும். இங்கே 2வது வரிசை ஆரம்பித்தோம் பாருங்கள், அப்படியே சுற்றிலும் இப்படி மடங்கி தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் கூட முடிக்கும்போது நல்லா வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத எப்பயும் போல் மடக்கிட்டு கடைசி ஒயர் மட்டும் பாருங்கள் போடாமல் இருக்குது. ஆரம்பித்ததுக்கும் முன்னாடி இருக்கிற ஒயர் போடாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடக்கிறோம். எப்பயும் சாதா முடிச்சு போடுற மாதிரியே தான் அந்த சுற்றுற ஒயரை வந்து என்ன பண்ணுறோம், சுற்றுறத சுற்றிட்டு இப்படி மேலே கொண்டு வந்து வச்சு உள்பக்கத்தில் அந்த கேப்பில் விட்டு இழுக்கிறோம். பாருங்கள், இந்த கேப்பில் விட்டுட்டு அதை இப்படி இழுத்துட்டு மறுபடியும் சந்தன ஒயரை மேலே வச்சுட்டு அந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டோம். இதே மாதிரி தான் ஏணிப்படி முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளார இப்படி கொஞ்சம் கொக்கி மாதிரி வளைஞ்சி ஏணி மாதிரி வரும்ல, அது வந்து தெரியாமல் இருக்கும் அந்த அளவுக்கு. இது வந்து பூஜை கூட இந்த மாதிரி போடும்போது அந்த உள்பக்கம் அது தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் போடுறேன். இப்படி இந்த மாதிரி போடுறேன். நீங்கள் எங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னா இதுதான் ஈஸி, அப்படி கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஏணிப்படி முடிச்சு எப்பயும் போல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே உங்களுக்கு மேலே சொருகிற அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் எத்தனை லைன் வருதோ அவ்வளோ ஹைட்டு போட்டுட்டு வாங்க. நான் வந்து 6.25 அடி ஒயர் டீலக்ஸ் ஒயரில் 6.25 எடுத்தேன். இதே கிளாஸ் ஒயராக இருந்தாக்க உங்களுக்கு 6 அடி எடுத்தால் கூட போதும். டீலக்ஸ் ஒயராக இருக்கிறதுனால நான் 6.25 எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி முடிக்கும்போது இந்த மாதிரி அந்த சுற்றும்போது கடைசி ஒயரை இப்படி விட்டு இழுக்கணும். அப்படி விட்டுட்டு அந்த மாதிரி இழுத்துட்டு அதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். நான் வந்து 12 வரிசை போட்டிருக்கேன். ஒயர் பாருங்களேன், இந்த கிராஸ் கட் மாதிரிலாம் இடையில வருதில்ல, அதனால் ஒயர் ஒரு சில இடத்துல இப்படி சின்னதாகிடும், ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி நினைக்காதீங்க. பாருங்கள், இந்த இடத்துலலாம் சின்னதாகிடுச்சு. எல்லா கார்னர்லேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும். 6 இடத்துலையுமே இந்த ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற ஒயர் அதிகமாக இருக்கும். அந்த கடைசி சந்தன ஒயர்லாம் பாருங்கள் கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி க்ரீன்லேயும் பாருங்கள், இந்த பக்கம் அதிகமாக தெரியும் ஒரு சைடு, ஒரு பக்கம் இந்த மாதிரி தெரியும். ரோஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ண முடியாது. இந்த டிசைனில் போடும்போது கட் பண்ண முடியாது. அதனால் இப்படி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இப்போ முடிக்கும்போது பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டு அந்த மாதிரி போடாமல் ஏணிப்படி முடிச்சு போடுறேன். எப்பயும் போடுற ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் வந்து முடிக்கிறேன். இல்லை நீங்கள் அதே மாதிரியே போட்டு கூட கட் பண்ணி உள்ளார சொருகலாம். இது வந்து ஏணிப்படி முடிச்சு உள்பக்கம் மடக்கி வைப்போம்ல, அதுவும் சொல்லி கொடுக்குறேன் எப்படின்னு. மடக்கி உள்பக்கம் கடைசி ஒயரையும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டோடு இருக்கிறத உள்பக்கம் மடக்கி வச்சுட்டு ஆரம்பித்த லைனை வந்து அந்த நாட்டை லூஸ் பண்ணுவோம். லூஸ் பண்ணிவிட்டு பின்பக்கம் மடக்கி வச்சுருக்கத அந்த கேப்பில் விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் ஓட்டையில் விட்டுட்டு
அப்படியே இதை இழுக்கணும். இதான் ஏணிப்படி முடிச்சு. இந்த மாதிரி போட்டும் நீங்கள் ஏற்கனவே தெரியும்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ சொருகிறதுக்காக இந்த மாதிரி போடும்போது அது அப்படியே உள்பக்கம் வந்துடும். இப்போ இது சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். கட்டோடு இருக்கிறத இதை சொருகி விட்டுறலாம். நீங்கள் இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டாக்கா என்னாகும், அடுத்த வருஷம் போடும்போது அதை மடக்கி மேலே கொண்டு வருவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடாது. இதை அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க கீழே வரைக்கும். கட்டோடு இருக்கிற ஒயரை கட் பண்ணோம்ல ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு, அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. இப்போது இது எப்படி சொருகிறது அப்படின்னு காட்டுறேன். கொஞ்சம் வித்தியாசமாக சொருகியிருக்கேன். இப்போ இந்த ஒயரை ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. மேலே போகிற அந்த 2 ஒயரை விட்டுட்டு அந்த கேப்பில் விடணும். பாருங்கள் 2 கேப் இப்போ ஒயர் எடுத்துக்கிறேன். மொத்தம் இப்படி 3 ஒயர் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒயரை என்ன பண்ணுறேன் பாருங்கள், 1 2 கேப்பு விட்டுட்டு 3ஆவது கேப்பில் எடுக்கிறேன். மேலே பாருங்கள் 2 ஒயர் இருக்கும், அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த கேப்பில் விட்டுட்டு வெளியே இழுத்துருக்கேன். பொறுமையாக பாருங்கள். இப்போ இந்த ஒயரை 2 ஒயருக்கும் இடையில வெளிப்பக்கத்துலேருந்து அந்த 2 ஒயருக்கும் இடையில கொண்டு போயிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் நீட்டிகிட்டு இருக்குல்ல அந்த லைனில் சொருகிறேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸ்லோவாக அப்படியே பாஸில் வச்சுட்டு பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ இந்த சொருகிற வரிசைக்கும் முன்னாடி இருக்கிற ஒயரை எடுத்தேன், முன்பக்கத்து ஒயரை எடுத்தேன். அதுக்கு முன்னாடி இருக்குல்ல அந்த ஒயர் எடுத்து 2 ஹோல்ஸ் விட்டுட்டு 3ஆவது ஹோல்ஸில் விட்டு வெளிப்பக்கம் கொண்டு வந்தேன். மேலே 2 ஒயர் நீட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த 2 ஒயரில் வெளிப்பக்கத்துலேருந்து அந்த 2 ஒயருக்கும் இடையில கொண்டுட்டு போய் உள்பக்கம் கொண்டு போய் அப்படியே சொருகினேன். மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் எடுத்துக்கிட்டேன்னா 1 2 கேப்பு விட்டுட்டு 3ஆவது கேப்பில் பாருங்கள் உள்பக்கத்துலேருந்து வெளியே விட்டுட்டு இப்போ இந்த 2 ஒயர் வெளியில் இருக்கா, அந்த 2 ஒயருக்கும் இடையில உள்பக்கம் கொண்டு வந்து இந்த லைனில் சொருகிறேன். அந்த நீட்டிகிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குல்ல அந்த நேராக இருக்க லைனில் சொருகிறேன். இது நீட்டமாக கீழே வரைக்கும் சொருக்குங்க. அதே முடிக்கும்போது எப்படி சொருகணும்னு காட்டுறதுக்காக தான் முடிக்கும்போது இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த கடைசி முடிக்கும்போது ஒரு ஒயர் இருக்கும், அப்பையும் அதே மாதிரி 3ஆவது கேப்பில் விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம 2 ஒயருக்கும் இடையில கொடுப்போம்ல அந்த மாதிரி இந்த இடத்துல விட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிற மாதிரி இப்படி எடுத்து இழுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நீட்டமாக சொருகி விடணும். இப்போ ஏற்கனவே ஹைட்டு கம்மியாக இருக்குல்ல, அதனால் நான் இந்த மாதிரி அப்படியே சொருகிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு லைன் மடக்கி சொருகும்போது 11 லைன் தான் தெரியும், இன்னும் ரொம்ப சின்னதாக கூட தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால நான் இந்த மாதிரி சொருகியிருக்கேன். நீட்டமாக கீழே வரைக்கும் சொருகுங்க. அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சொருகியிருக்கேன். இது மாதிரி சொருகிறதும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எப்பயும் போல் 3ஆவது லைனில் நீட்டமாக சொருகுனா ஒரு வரிசை உள்ளார மடங்கி வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி சொருகிறதா இருந்தாலும் சொருகிக்கலாம். இதுவும் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதை ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி வச்சுக்கலாம். நல்லா 2 கிலோவுக்கு மேலேயே கொட்டி வைக்கலாம். வெங்காயம்லாம் பழங்களும் நல்லா 2 கிலோ அந்த மாதிரி போட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப்பு கொடுக்கவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.